என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் நான் வீட்டுல எவ்வளவு சோகமா இருந்தேன் தெரியுமா? சாப்பிடாம தூங்காம எவ்வளவு மன வேதனையோட மன வலியோட என்னால எதுவுமே பண்ண முடியல. அவ்வளவு சோகமா நான் வீட்டுல உக்காந்துட்டு இருந்தேன். ஆனா நான் வீட்டை விட்டே வெளியே வரல, உன்னை பார்க்க விருப்பம்னு என் மேல அவதூறு பரப்பணும்ல. இது அது இல்ல. வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? நான் சோகமா வீட்டுல இருந்தது உனக்கு தெரியுமா? என் மேலே அவதூறு பரப்புறேன், என் மேல பழி போட்டிருக்க, என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? நடுவுல என் பர்த்டே வந்துச்சு, நான் இப்ப உன்னை பார்க்க வரல. அதுக்கு காரணம் எனக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு இல்லை, ஏன்னா அந்த துயரத்துல இருந்து மீள முடியல. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம சண்டை போட்டோமே, இந்த சோகத்துல போய் பர்த்டே கொண்டாடணுமா அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டம். தெரிஞ்ச சண்டை போட போறா, அவ கிடக்குறா, நம்ம செலிப்ரேட் பண்றோம். இதுக்கு நடுவுல நான் என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு என்னோட கேர்ள் பெஸ்டியோட போனது, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்தது, அப்புறம் என் ஃப்ரெண்டு தலைவலிக்காக மாத்திரை நசுக்கும் போது நான் கூட நின்று சப்போர்ட் பண்ணது, இதெல்லாம் வச்சு நீ என்ன தப்பா இட போடலாம். ஆனா நான் மன வருத்தத்தோட ரொம்ப கஷ்டத்தோட தான் இருந்தேன். இதை நீ புரிஞ்சுக்கணும், இதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்ப கடைசி வரை உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்ற, அதானே? என் மேல தப்பு இல்ல, நீங்க என் மேல பழி தூக்கி போடுற வரைக்கும் என் மேல தப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் என் மேலே பழி போடுறீங்க, என் மேல ஏன் பழி போடுறீங்க? என் மேலதான் தப்பு கிடையாது, எல்லா தப்பு ஓ மேல. உன் மேல கூட இல்ல, ஃப்ரெண்டு மேல, இல்லைன்னா உன் பிரதர் மேல, யார் மேலும் வச்சுக்க, ஆனா என் மேல தப்பு கிடையாது.